அதான் அதானாச்சு. கண்ணகி நகர் மக்கள்லாம் வந்து சென்னை சிட்டிக்குள்ள வாழ்ந்த மக்கள். ஆமா, அங்கங்க குடிசை கட்டி இருந்தாங்க, போறவங்க. இப்போ உண்மையிலே அந்த மக்களுக்காக பாடுபடுற அரசு ஆற்றங்கரையில சுதந்திரமா வாழ்ந்தவங்க இருந்தாங்க. எல்லாம் நீங்க வந்து என்ன சொல்றீங்க, ஆக்கிரமிப்பு அப்படி இப்படின்னு சொல்றீங்க. ஆனா உண்மையிலே அந்த மக்கள் மண்ணின் பூர்வ குடிகள். நீங்க என்ன பண்ணிருக்கணும், அவங்கள அந்த மண்ணிலே வச்சு டெவலப் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் அந்த கொண்டு போய் அந்த மக்களை போட்டுட்டு இன்னைக்கு அந்த மக்கள் என்ன நிலைமையில இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் சாதி ஒழிப்புன்னு பேசுறாங்களே, அந்த மக்களுக்கு என்ன சாதி அடையாளம் இருக்கு? அவங்களுக்கு ஏதாவது வாழ்வாரத்துக்கு ஏதாவது பண்ணி கொடுத்தாங்க? நீங்க சொன்ன மாதிரி சாதி அடையாளத்தெல்லாம் விட்டுட்டு அங்க இருக்காங்க. இருந்து அவங்க வாழ்வாதாரம் இல்லாம இருக்காங்களே. நாங்க சாதி அடையாளத்தோடு இருந்தாலும் எங்களுக்கான வாழ்வாதாரத்தை நாங்க பெருக்கிக்கிட்டோம். அதன் மூலம் அந்த அங்க வைக்கப்பட்ட சாதிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, தலைவர்கள் இப்ப இருக்கிறாங்க இல்லையா, சிட்டிக்குள்ள இருக்காங்க. அவங்க என்னென்ன இன்னல்கள் அனுபவிக்கிறாங்க, என்னென்ன கொடுமைகள் அங்க பாக்குறாங்க, வாழ்வாதாரம் எல்லாமே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதுக்கு ஏதாவது இவங்க பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா கூட்டணி கட்சியில இருக்கீங்களா, நீங்க அரசை கேட்டு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அந்த மக்களுக்கு. உண்மையிலே அந்த மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வரணும்னா அந்த கண்ணகி நகர் செம்மஞ்சேரியில இருக்கிற மக்கள் எந்த சமுதாய மக்களோ அந்த தலைவர்கள் வந்து என்ன செய்யணும்னா அவங்க அலுவலகத்தை அங்க போடணும். போங்க அலுவலகத்தை அங்க போடியா. மாரி செல்வராஜ் நீ போ, இன்னொரு டைரக்டர் இருக்காரு, அவர் பேர் என்னது, ரஞ்சித், நீ போ அங்க உங்க அலுவலகத்தை அங்க போடு. ஆனா திருமாவளவன் நீங்க அங்க போய் உங்க அலுவலகத்தை போடுங்க, அங்க போய் உட்காருங்க. உட்கார்ந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த அவங்களுடைய வாழ்வாதாரம் வரும். நீங்க உங்க அலுவலகத்துல எங்க வச்சிருக்கீங்க? நாங்க யாரை எதிர்க்கிறோம், சனாதனத்தை எதிர்க்கிறோம், பூணூலை எதிர்க்கிறோங்கிறீங்க. பூணூலும் சனாதனமும் எங்க இருக்குதோ அங்கதான் நீங்க உங்க வீடு, உங்க அலுவலகத்தை, உங்க வீடுகளை அமைக்கிறீங்க. அப்ப அங்க போனாதானே நீங்க தெளிவு வரும். இப்ப இதுவே கண்ணகி நகர் செம்மஞ்சேரியில 1,00,000 மக்களுக்கு மேல இருக்காங்க. ஒரு நாடார் சமுதாயத்தை நீங்க அந்த மாதிரி கூட்டமா கொண்டு போய் அடைச்சிருந்தீங்கன்னா அங்க எத்தனை பள்ளிக்கூடம் வந்திருக்கும், எத்தனை திருமண மண்டபங்கள் வந்திருக்கும், எத்தனை கல்லூரிகள் வந்திருக்கும், எத்தனை மருத்துவமனைகள் வந்திருக்கும். நாடார் சமுதாயம் அதுக்கான இதை எல்லாமே உருவாக்கிடுவாங்க, கட்டமைப்பு உருவாக்கிடுவாங்க. ஆமா, நம்ம வந்து என்னைக்கும் அந்த எந்த அரசியலும் நம்பி இல்ல, அரசாங்கத்தையே நம்ம நம்பிக்கல. அன்றாடம் கிடைக்கிற பணத்தை வச்சு அன்றாடம் அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மேற்கொண்டு அவங்க வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தலைவர்களுக்கு இருந்தால், அந்த ஜாதிய தலைவர் இருந்தால் அரசிடம் கேட்டு அவங்களுக்கு எவ்வளவோ என்னமோ பண்ணி கொடுக்கலாமே. எண்ணம் இல்ல அவங்களுக்கு இல்ல. அதுதான் சொல்றேனே, இப்ப அண்ணன் திருமாவளவன் எல்லாம் என்ன வெளிப்படையா சொல்றாரு, திராவிட அடையாளத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன மக்கள் எத்தனை பேரனாலும் பலி கொடுப்பேங்கிறாரு. இதெல்லாம் ஒரு பேச்சாங்க. நீங்க உண்மையிலே அந்த சமுதாய மக்களுக்கு செய்ய வேண்டியதை நீ செய்யாம திராவிடத்தை காப்பாத்துவனே இருக்கீங்க. அப்ப திராவிடத்துக்கு என்ன தேவைப்படுது? கூட்டம் நடத்தும் போதெல்லாம் ஒரு 200 ரூபா ஒரு கோட்டர் கொடுத்தா வண்டி நிறைய ஆள் தேவைப்படுது. அந்த ஆட்களை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க உங்க சமுதாயத்துல. கண்டிப்பா திராவிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற திருமாவளவன் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, நீங்க திமுக தானேன்னா அவனுக்கு என்ன கோவப்பட்டார்? நான் திமுக காரனா, திமுக காரன் என்ன கோவப்பட்டார்? அதே திராவிடத்தை காப்பாத்துறதுக்கு தான் என் மக்கள் எவ்வளவு பேர் பண்ணாலும் நான் பலி கொடுப்பேன். ரெட்டை நிலைப்பாடுல இருக்கிறாருல்ல. கண்டிப்பா ஒரு நேரம்னா கோவப்படுறாரு, ஒரு நேரம்னா பலி கொடுப்பேங்கிறாரு. அப்படி எதை தான் நீங்க காப்பாற்ற போறீங்க? உண்மையிலே அண்ணன் திருமாவளவன் இருக்கிற இடத்துல ஒரு நாடார் சமுதாய தலைவர்கள் இருந்தாங்கன்னா, நாடார் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி பல கோயில்களை கட்டியிருப்பாங்க. நாடார் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்டதுன்னு பல பள்ளி கல்லூரிகளை தொடங்கி சமுதாயத்துக்கு தேவையான அடிப்படையெல்லாம் செஞ்சிருப்பாங்க. நீங்க இத்தனை வருஷமா உழைக்கிறேங்கிறீங்க, உங்க சமுதாயத்துக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க? செய்யலைனாலும் பரவாயில்ல, மேற்கொண்டு அவங்க பொருளாதாரம் அவங்களை வந்து மிகப்பெரிய பின்னடைவு கொண்டு போயிடுறாங்க. கண்ணகி நகர்ல எல்லாம் நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம். கண்ணகி நகர்னு அட்ரஸ், ஆதார் கார்டுல அட்ரஸ் இருந்தாலே ஒரு பெட்ரோல் பங்குக்கு வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு வீட்டு வேலைக்கு கூட போக முடியல. அப்படிங்கிற அளவுக்கு அந்த இடத்தினுடைய சூழ்நிலையை மாற்றி வச்சிருக்கீங்கல்ல. அதான் நான் சொல்றேன், உண்மையிலே அந்த மக்களை பாதுகாக்கணும்னா அண்ணன் திருமாவளவனோ ரஞ்சித்தோ மற்ற மாரி செல்வராஜோ யார் பட்டியலான மக்களுக்காக நீங்க நாங்க அரசியல் வச்சிருக்கோம் பேசுறோம்னு சொல்றவங்க அங்க போய் அலுவலகத்தை போடுங்க. தயவு செய்து அலுவலகத்தை போட்டு அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுங்க. நீங்க சும்மா பூணூல் போட்டிருக்கிற பகுதிகளையும் சனாதானம் இருக்கிற பகுதிகளையும் அலுவலகத்தை வச்சுக்கிட்டு அந்த மக்களுக்காக போராடுவேன், அவங்களை மீட் பண்ணி சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரிண்ணே, ரொம்ப நன்றி.